ஸோ ஆர்ஜே ஆனந்தி ஃபேன்ஸுக்கு ஒரு சேட் நியூஸ். ஆர்ஜே ஆனந்தி எவிக்ட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். ஆர்ஜே ஆனந்தி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டேலண்டட் உமன், ஸ்டார்டிங்கில் ரொம்ப சூப்பராக தெரிஞ்சாங்க, ரொம்ப ஷைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் டல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லாம் நல்லா பேசி கொஞ்சம் நல்லா ஷைன் பண்ணி வந்தாங்க. லாஸ்ட் வீக் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வீக் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எவிக்ட் ஆக போகிறாங்க. நம்ம எல்லாருமே தர்ஷிகா தான் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் தர்ஷிகா எலிமினேட் ஆகலை போல இருக்குது. ஆர்ஜே ஆனந்தி தான் இப்போதைக்கு சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் 1% ஆர்ஜே ஆனந்தி இஸ் கன்ஃபார்ம்டு. செகண்ட் எவிக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு கமெண்ட்ஸில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம்டு நியூஸாக கொடுக்கலான்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு ஆர்ஜே ஆனந்தி எலிமினேட் ஆகிட்டாங்க. கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்ஜே ஆனந்தி போகிறதுனால எப்படி இக்குவேஷன்ஸ் மாறும்? இதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? உங்களோட ஃபேவரட்ஸ்க்கு யூஸ் இருக்கா? இல்லை ஏதாவது இக்குவேஷன்ஸ் மாறும்னு ஃபீல் பண்ணுறீங்களாங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த எவிக்ஷன் அப்டேட் கிடச்சிதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.